பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று புலமை பரிசில் பரீட்சையை எதிர்கொள்ள மாணவர்களுக்காக தமிழ் மொழி அறிவினை விருத்தி செய்யும் நோக்கோடு இன்று ஒரு முக்கியமான விடயம் ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு ஓர் இந்த இரண்டு சொற்களிலேயும் எந்தெந்த சொற்களுக்கு முன்னால ஒரு என்பதை பாவிக்கிறது, எந்தெந்த சொற்களுக்கு முன்னால ஓர் என்பதை பாவிக்கிறது சம்பந்தமாக இன்று கற்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த ஒரு ஓர் இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்திலே போடுவதற்கு நாங்கள் இந்த உயிரெழுத்துக்கள் சம்பந்தமாக ஒரு பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? இங்க பாருங்க, உயிரெழுத்துக்கள் ஆனா தொடக்கம் அவ்வண்ண வரையிலான 12 எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 12 எழுத்துக்களிலேயும் தொடங்குற சொற்கள், அதாவது அணில், உரி, ஈட்டி, இவ்வாறான சொற்கள் பிள்ளைகள் இந்த உயிரெழுத்தில தொடங்குகிறது. பாருங்க, இந்த சொற்களுக்கு முன்னால பிள்ளைகள் நாங்கள் ஓர் என்றுதான் பாவிக்க வேண்டும். அதாவது ஓர் அணில், ஓர் உரி, ஓர் ஈட்டி, ஒடு என்பது பாவிக்க கூடாது. இது ஒரு இலக்கண விதி பிள்ளைகள். சரிதானே? இலக்கணத்திலே ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிறார்கள், இப்படித்தான் வர வேண்டும் என்று. சரிதானே? ஓகே. அப்ப இப்படியான சொற்கள் வரும் பொழுது, அதாவது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஆனா தொடக்கம் அவ்வண்ண வரையிலான இந்த 12 உயிரெழுத்துக்களில ஏதாவது ஒரு உயிரெழுத்துல ஒரு சொல்லு ஆரம்பிக்குமா இருந்தால் அந்த சொற்களுக்கு முன்னால ஓர் என்றுதான் வர வேண்டும். சரிதானே? மாறாக மரம், கல் இவ்வாறான சொற்கள் வருகின்ற பொழுது ஓர் என்று வரக்கூடாது பிள்ளைகள், ஒரு என்றுதான் வர வேண்டும். அதாவது இங்க இந்த சொல்லில பாருங்க பிள்ளைகள், இந்த மானா ஒரு உயிரெழுத்து அல்ல, அது ஒரு உயிர்மை எழுத்து. அதே மாதிரி கல் என்பதுல கானா ஒரு உயிர்மை எழுத்து. ஆகவே இவ்வாறான சொற்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒரு என்பதை போட்டுக்கொள்வோம். சரிதானே? இது விளங்கினா பிள்ளைகள் இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பதை பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? ஓர் மரம் சரியா, ஒரு மரம் சரியா? மானா ஒரு உயிர்மை எழுத்து. ஆகவே ஓர் மரம் வரக்கூடாது, ஒரு மரம் என்றுதான் வர வேண்டும். சரிதானே? ஓரூர், ஒரு ஊர். இங்க மூவண்ணா ஒரு உயிரெழுத்து என்பதால் ஓர் ஊர் என்பதுதான் சரியானது. ஒரு ஊர் என்பது பிழை. ஓர் ஆடு, ஓர் ஆடு, சாரி, ஓர் ஆடு, ஒரு ஆடு. இங்க ஆவண்ணா ஒரு உயிரெழுத்து என்பதால் ஓர் ஆடு, ஒரு ஆடு என்பது பிழையானது. ஓர் படகு, ஒரு படகு. பானா ஒரு உயிர்மை எழுத்து. ஆகவே ஒரு படகு, இதுதான் சரி, இது பிழை. ஓர் நாள், ஒரு நாள். நாவண்ணா ஒரு உயிர்மை எழுத்து. ஆகவே ஒரு நாள் என்பது சரியானது, ஓர் நாள் என்பது பிழையானது. சரிதானே பிள்ளைகள்? இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், இதுவரை காலம் நீங்கள் பயன்படுத்தியதெல்லாம் எங்கெங்கே பிழை விட்டு இருப்பீர்கள், எங்கெங்கே சரியாக எழுதியிருப்பீர்கள் என்று. சரிதானே? இன்றிலிருந்து இந்த பிள்ளைகள் இனி உங்களோட கட்டுரைகளிலேயோ சரி, கடிதங்களிலேயோ சரி, எதிலேயுமே இவ்வாறான பிள்ளைகளை விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதுடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.